கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, திருமறை தியானம் இந்த நிகழ்ச்சியை நமக்கு வழங்குகிற மதிப்பிற்குரிய டாக்டர் ரெவரண்ட் பால்ராஜ் அதிசயமணி ஐயா மும்பை பட்டணத்தில் மெத்தடிஸ்ட் திருச்சபையினுடைய போதகராய் பணியாற்றி இறைபணியை செய்தவர்கள். கடந்த 40 ஆண்டுகளாக இந்தியாவிலும் உலகத்தின் பல தேசங்களிலும் ஆண்டவருடைய அருள் வார்த்தையை வல்லமையாய் பிரசங்கித்து வருகிறார்கள். திருச்சபைகள், ஊழியர் நிறுவனங்கள், இன்னும் பல பகுதிகளிலே கர்த்தரால் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்டு வருகிறார்கள். முழு வேதாமத்தை குறித்தான விளக்க உரையும் ஏறத்தாழ 125 புத்தகங்களும் கர்த்தர் அவர்களை கொண்டு எழுத வைத்திருக்கிறார். அவர்களுடைய எளிமையான பிரசங்கம், வல்லமை நிறைந்த கர்த்தருடைய வார்த்தை, ஆழமான கருத்துக்கள், வேதாகமத்தினுடைய ஆழமான விளக்க உரைகள் பலாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களுக்கு மிகவும் பிரோஜனமாக, ரட்சிப்புக்கு ஏதுவாக கர்த்தர் அன்பு ஐயாவை பயன்படுத்தி வருகிறார். இப்பொழுதும் நமது கிராஸ் டிவியில் திருமறை தியானம் என்கிற நிகழ்ச்சியில் கர்த்தர் அவர்களை பயன்படுத்துகிறார். இந்த நிகழ்ச்சியை மற்றவர்களுக்கு சொல்லுங்க, நீங்களும் பாருங்க. கர்த்தர் அன்பு ஐயாவை வல்லமையாக எடுத்து பயன்படுத்துவார். ஆண்டவருடைய பிரசன்னத்தில் மீண்டுமாக உங்களை காணுகையில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்நாளிலும் உங்கள் மத்தியிலிருந்து உறவு கொள்ளவும், ஆண்டவருடைய வசனத்தை பகிர்ந்து கொள்ளவும் தருணம் கொடுத்த ஆண்டவரை துதிப்பதோடு உங்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகளிலிருந்து செய்திகளை படித்து தியானித்து வருகிறோம். 15ஆம் அதிகாரத்திலே நாம் நிற்கிறோம். அங்கே உள்ள சில செய்திகளை நாம் பார்த்துவிட்டு இப்பொழுது குறிப்பிட்ட ஒரு பாத்திரத்தை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். சீலா என்பது அவனுடைய பெயர். அந்த ஆளை பற்றி நான் அறிவதற்கு முன்பு வேதத்திலிருந்து சில ஆதார வசனங்களை நாம் பார்க்கலாம். அப்போஸ்தலர் 15:22 முதல். வேதம் உங்களுடைய கையிலே, மடியிலே, மேஜையிலே இருக்க வேண்டும். நான் வாசிக்கும் பொழுது உங்களுடைய வேதத்திலே நீங்கள் என்னை பின்தொடர வேண்டும். அப்போஸ்தலர் 15:22 முதல் சில வசனங்கள். அப்பொழுது தங்களில் சிலரை தெரிந்து கொண்டு பவுலோடும் பர்னபாவோடும் அந்தியோகியாவுக்கு அனுப்புகிறது அப்போஸ்தலருக்கும் மூப்பருக்கும் சபையார் எல்லாருக்கும் நலமாக கண்டது. அவர்கள் யாரென்றால், சகோதரரில் விசேஷித்தவர்களாகிய பர்சபா என்று மறுபேர் கொண்ட யூதாவும் சீலாவுமே. இவர்கள் கையில் அவர்கள் எழுதி கொடுத்து அனுப்பின நிருபமாவது, அப்போஸ்தலரும் மூப்பரும் சகோதரருமாகிய நாங்கள் அந்தியோகியாவிலும் சீரியாவிலும் சிலிசியாவிலும் இருக்கும் புறஜாதியாராகிய சகோதரருக்கு வாழ்த்துதல் சொல்லி எழுதிய நிருபம் என்னவென்றால் என்று சொல்லி ஒரு நிருபத்தை எழுதி சீலாவின் கையிலும் யூதாவின் கையிலும் கொடுத்து அனுப்புவதாக பார்க்கிறோம். யார் கொடுத்து அனுப்புகிறார்கள்? எருசலேமில் உள்ள முதலாவதாக கூடிய ஒரு கிறிஸ்தவ மகாநாடு. அந்த மாநாட்டில் ஆரம்பத்தில் ஒரு பிரச்சனை. யூத கிறிஸ்தவர்களுக்கும் இன்னும் புறஜாதி கிறிஸ்தவர்களுக்கும் விருத்த சேதனம் ரொம்ப முக்கியம் என்று சொல்லி யூத கிறிஸ்தவர்கள் வலியுறுத்தினார்கள். அது தேவையில்லை என்று சொல்லி அந்த மாநாடு முடிவெடுத்தது. அதில் முக்கிய தலைவர்களாக இயேசுவின் சகோதரனாகிய யாக்கோபு தலைவனாக இருந்தவன். அதற்கு பிறகு பேதுரு, பின்னர் பவுல், பர்னபா போன்றோர் அங்கே இருந்தார்கள். எல்லாரும் கூடி கலந்துரையாடி அவர்கள் முடிவெடுத்து புறஜாதியருக்கு வாழ்த்துதல் கூறி அவர்களை ஆறுதல் படுத்தி அறிவுரை சொல்லத்தக்கதான ஒரு நிருபத்தை எழுதி இதையெல்லாம் பத்திரமாக யார் கையில் கொடுத்து அனுப்பலாம், அவர்கள் பத்திரமாக கொண்டு சேர்க்க வேண்டும். இரண்டாவது, சகோதரர்கள் மத்தியில் கேள்விக்குறிகள் ஏதாவது இருந்தால் அதற்கு சரியான வேத ஆதாரத்தோடு விளக்கம் சொல்ல வேண்டும். அது மட்டுமல்ல, கரிசனையோடும் கருத்தோடும் அவர்களை பராமரிக்க வேண்டும். நம்மை போன்ற சகோதரர்கள் அவர்கள் என்று எண்ணி அவர்களோடு பழக வேண்டும். இதற்கெல்லாம் அவர்கள் யோசித்து 2 பேரை தெரிந்து கொண்டார்கள். பவுலோடும் பர்னபாவோடும் சேர்த்து அனுப்புவதற்காக. அந்த 2 பேர் யூதாவும் சீலாவும். அந்த 2 பேரில் ஒருவனாகிய சீலாவை குறித்து இன்றைக்கு நாம் சிந்திப்போம். சரியா? சீலா என்ற வார்த்தைக்கு அர்த்தம் சோலை என்பதாகும். சோலை, பாலைவன சோலை என்று சொல்லி கூட நாம் பொருள் கொள்ளலாம். இன்னொரு பெயர் அவனுக்கு சில்வானு என்று சொல்லி வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். பல வசனங்களிலே வசன குறிப்புகளை பிறகு நான் சொல்கிறேன். சில்வானு, சீலா
இந்த சில்வானு என்ற பதம் கிரேக்க மொழியிலே பழைய ஏற்பாட்டு சவுல் இருக்கிறானே ராஜா, அந்த சவுல் என்ற வார்த்தையின் கிரேக்க மொழிபெயர்ப்பு என்று கூறலாம். ஆக சீலா, சில்வானு இதெல்லாம் ஒரே பெயர்கள். இந்த சீலாவை குறித்து நாம் பார்க்கும் பொழுது சில உண்மைகள். ஒன்று, இவன் தெரிந்து கொள்ளப்பட்டவன். எதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டவன்? புறஜாதி கிறிஸ்தவர்களிடத்தில் போய் அவர்களை ஆசுவாசப்படுத்தி, அவர்களை தைரியப்படுத்தி, உறுதிப்படுத்தி, திடப்படுத்தி அவர்களுக்கு இந்த கடிதத்தை சமர்ப்பிப்பதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட இருவரிலே ஒருவன் சீலா என்று சொல்லி அவனை குறித்து வேதத்திலே வாசிக்கிறோம். அந்த வசனங்களை மீண்டும் ஒரு தடவை வாசிப்போமா? 22ஆம் வசனம். அப்பொழுது தங்களில் சிலரை தெரிந்து கொண்டு பவுலோடும் பர்னபாவோடும் அந்தியோகியாவுக்கு அனுப்புகிறது அப்போஸ்தலருக்கும் மூப்பருக்கும் சபையார் எல்லாருக்கும் நலமாக கண்டது. அவர்கள் யாரென்றால், சகோதரரில் விசேஷித்தவர்களாகிய பர்சபா என்று மறுபேர் கொண்ட யூதாவும் சீலாவுமே. 27ஆம் வசனம் பாருங்கள். அப்படி யூதாவையும் சீலாவையும் அனுப்பி வைக்கிறோம். அவர்களும் இவைகளை வாய்மொழியாக உங்களுக்கு அறிவிப்பார்கள். கடிதங்கள் கொடுத்து அனுப்பப்படுகின்றன. அவை மட்டுமல்ல, வாய்மொழியாகவும் அவர்கள் சொல்வார்கள். அப்பேற்பட்ட திறமை படைத்தவர்கள் இந்த இருவரும் என்று சொல்லி அவர்களை குறித்து பார்க்கிறோம். 40ஆம் வசனம் பாருங்கள். பவுலோ சீலாவை தெரிந்து கொண்டு சகோதரராலே தேவனுடைய கிருபைக்கு ஒப்புவிக்கப்பட்டு புறப்பட்டு சீலியாவிலும் சிலிசியாவிலும் தெரிந்து சபைகளை திடப்படுத்தினான் என்று சொல்லி நான் வாசிக்கிறோம். ஆக முதலாவதாக சீலா தெரிந்து கொள்ளப்பட்டவன், சோசன் ஒன், தெரிந்து கொள்ளப்பட்டவன். இவன் ஒரு யூதன் என்று 32ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம். இவன் ஒரு ரோமன் என்று சொல்லி 13ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். ஆக இப்படியாக தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இவர்கள் இருவரும், இந்த யூதாவும் சீலாவும் இருந்ததாக நாம் வேதத்தில் நான் வாசிக்கிறோம். பிறப்பினாலே யூதன், ஆனால் வளர்ப்பினாலே ரோமன். ரோம பிரஜா உரிமை இவனுக்கு உண்டு. அது மட்டுமல்ல, ரோமருக்குள்ள எல்லா பாக்கியங்களும் ஸ்லாக்கியங்களும் இவனுக்கு உண்டு என்று அறிந்து கொள்கிறோம். இப்படி இவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், ஒருமனப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. 26ஆம் வசனம் பாருங்கள். எங்களால் தெரிந்து கொள்ளப்பட்ட சில மனுஷரை உங்களிடத்திற்கு அனுப்புகிறது ஒருமனப்பட்டு கூடின எங்களுக்கு நலமாக கண்டது. ஒருமனப்பட்டு யார் அவங்க? எருசலேம் மாநாடு. அந்த மாநாடு பெரிய மாநாடு. அங்கே மூப்பர்கள் உண்டு, விசுவாசிகள் உண்டு, சீஷர்கள் உண்டு, தலைவர்கள் உண்டு. எல்லாரும் ஒருமனப்பட்டு 2 பேரை தெரிந்து கொண்டார்கள். அதில் ஒருவன் சீலா என்று அவனை குறித்து நாம் வேதத்தில் என்ன வாசிக்கிறோம். ஆக இவர்களுக்கு நல்ல சாட்சி இருந்தது. அந்த பெருங்கூட்டத்து மக்கள் மத்தியிலே இவர்கள் பேர் போனவர்களாக இருந்தார்கள். சாட்சி அவர்களுக்கு இருந்தது என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். என்னென்ன வாசிக்கிறோம்? சகோதரர்களே இவர்கள் விசேஷித்தவர்கள் என்று சொல்லி 22ஆம் வசனத்திலும் நாம் வாசிக்கிறோம். விசேஷித்தவர்கள், எத்தனையோ விசுவாசிகள் இருக்கிறார்கள், சகோதரர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் மத்தியில் இவர்கள் விசேஷித்தவர்கள் என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. நம்பிக்கைக்கு உரியவர்கள், உண்மையானவர்கள், ஒப்புவித்த காரியங்களை உண்மையாய் நடப்பிக்க சக்தி படைத்தவர்கள், சத்துவம் படைத்தவர்கள், தைரியம் படைத்தவர்கள் என்று சொல்லி அவர்களை குறித்து வேதத்திலே வாசிக்கிறோம். 12ஆம் சங்கீதத்திலே, ரட்சியும் கர்த்தாவே, மனுபுத்திரரில் உண்மை உள்ளவர்கள் குறைந்திருக்கிறார்கள். சங்கீதக்காரன் பாரப்படுவதாக நாம் பார்க்கிறோம். உண்மை உள்ளவர்கள் குறைவு. ஒரு காலத்தில் ஆண்டவர் வரக்கூடிய சமயத்திலே உத்தமமும் உண்மையுமான ஊழியக்காரனே என்ற ஒரு வார்த்தையை எதிர்பார்த்து நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உண்மையாக ஜீவிக்கிறோமா? மனதிலே, சொல்லிலே, நாவிலே, இருதயத்திலே, மனித உறவுகளிலே உண்மையாக இருக்கிறோமா? உண்மை உள்ளவர்கள் அரிது என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். ஆனால் பவுல் தன்னை குறித்து சொல்லக்கூடிய ஒரு சாட்சி, தேவனுக்கு அடுத்த சாட்சி. என்ன சாட்சி? 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் பாருங்கள். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே, என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தினபடியால் அவரை ஸ்தோத்திரிக்கிறேன். அப்போ பவுல் என்ன சொல்கிறான்? கர்த்தரே அவனை குறித்து உண்மை உள்ளவன் என்று சாட்சி சொல்வதாக. எப்படி அவன் உண்மையோடு வாழ முடிகிறது? 12ஆம் வசனம் மீண்டும், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து என்று சொல்கிறான். ஆண்டவருடைய கிருபையினாலே, ஆண்டவருடைய பலத்தினாலே அவன் உண்மை உள்ளவனாக காக்கப்படுகிறான் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. உண்மையுள்ளவன், நம்பிக்கைக்குரியவன், சகோதரர்களே விசேஷித்தவன், அப்போஸ்தலன், அங்கீகரிக்கப்பட்டவன் என்றெல்லாம் அவனை குறித்து ஆழமாக நீளமாக வேதத்திலே வாசிக்கிறோம். சில வசன குறிப்புகள். 1 தெசலோனிக்கர் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். இந்த வசனங்களிலே அவன் அப்போஸ்தலன் என்று சொல்லி கூட நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலன் என்றால் என்ன அர்த்தம்? அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தம். ஸ்தானாபதி என்று சொல்லலாம். இப்போ
மிஷனரி என்று சொல்லலாம், அனுப்பப்பட்டவர்கள் என்பது பொருளாகும். இப்பொழுது எருசலேமிலிருந்து அந்தியோகியாவுக்கு இந்த கடிதத்தை சுமந்து செல்ல எருசலேம் மாநாட்டால் அனுப்பப்பட்ட மனுஷன். காரணம், அவன் தெரிவு செய்யப்பட்டவன், தெரிந்து கொள்ளப்பட்டவன் என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. ஐயா, அந்த ஆள் தெரிந்து கொள்ளப்பட்டவன், அவனுக்கு நமக்கு என்னையா சம்பந்தம்? சம்பந்தம் சம்பந்தம் இருக்கு. இஸ்ரவேல் மக்கள் தெரிந்து கொள்ளப்பட்டார்கள், இந்திய கிறிஸ்தவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டார்கள், இந்த செய்தியை கேட்கிறவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். எப்படி? ஆமோஸ் பாருங்கள். ஆமோஸா? ஐயா, அந்த புத்தகத்தை கண்டுபிடிப்பது ரொம்ப கஷ்டமாச்சே. பாருங்களேன், ஆமோஸ் 3ஆம் அதிகாரம் 1065 பக்கம் 1065. அந்த பக்கத்தில் பாருங்கள். ஆமோஸ் 3ஆம் அதிகாரம் ஆண்டவருடைய தெரிந்து கொள்ளுதலின் தாற்பயத்தை குறித்து அங்கே நாம் பார்க்க இருக்கிறோம். ஆமோஸ் 3:2, பூமியின் எல்லா வம்சங்களுக்குள்ளும் உங்களை மாத்திரம் அறிந்து கொண்டேன், ஆகையால் உங்களுடைய எல்லா அக்கிரமங்களின் நிமித்தமும் உங்களை தண்டிப்பேன். உங்களை தெரிந்து கொண்டேன், தண்டிப்பேன். அது என்ன? தண்டிக்கப்படுவதற்காக தெரிந்து கொண்டாரோ? இல்லை. ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார் என்றால் அது சிறப்பு அல்ல, அது பொறுப்பு. ஒரு பொறுப்பை கொடுத்து ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகிறார். அந்த பொறுப்புக்கு கீழ்ப்படியாமல் அந்த பொறுப்பை புறக்கணித்து வாழும் பொழுது தண்டனை என்று சொல்லி வேதத்தில் என்ன வாசிக்கிறோம். இந்த வசனம் முதலாவதாக யாருக்கு கொடுக்கப்பட்டது? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டது. நீங்கள் உலகத்துக்கு ஒளியாக இருக்க வேண்டும், சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும், மற்றவர்களுக்குள்ளும் என்னுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லி இருக்க, அதற்கெல்லாம் கீழ்ப்படியாமல் உங்களுக்காகவே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தால் தண்டிப்பேன் என்று ஆண்டவர் சொல்வதாக வேதத்திலே வாசிக்கிறோம். அப்படின்னா ஆண்டவருடைய தெரிந்து கொள்ளுதல் பெரிய சிறப்பு அல்ல, பெரிய பொறுப்பு. ஆண்டவர் கொடுக்கக்கூடிய பொறுப்புகளை சிறமேற்கொண்டு வாழ வேண்டியது விசுவாசிகளுடைய கடமை. ஐயா, இப்போ தானே சொன்னீங்க இஸ்ரவேல் ஜனங்களுக்காக கொடுக்கப்பட்ட கட்டளை என்று சொல்லி. இந்தியர்களுக்காகவும் இந்திய கிறிஸ்தவர்களுக்காகவும் இயேசுவை விசுவாசித்து இரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு நபருக்கும் கொடுக்கப்பட்ட கட்டளை இது என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். எங்கே? 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே, நீங்களோ உங்களை அந்தகாரத்திலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரீக ஆசாரிய கூட்டம், பரிசுத்த ஜாதி, அவருக்கு சொந்தமான ஜனம். எத்தனை வார்த்தைகள் அங்கே சொல்லப்பட்டிருக்கின்றன! எதற்காக? ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஏற்றாற்போல நாம் வாழ வேண்டியது, ஜீவிக்க வேண்டியது, ஆண்டவருக்காக பயன்பட வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி அந்த வசனம் நமக்கு அறிவிக்கிறது. தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. எதற்காக? ஆண்டவர் நமக்குள்ளே இருக்கிறாரே, அந்த ஆண்டவரை மற்றவர்களுக்கு முன்பாக வெளிப்படுத்த, வாயினாலே வாழ்க்கையினாலே வெளிப்படுத்தத்தக்கதாக ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டார் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். மீண்டும் சொல்லுகிறேன், இது பெரிய சிறப்பு அல்ல, இது பெரிய பொறுப்பு. அந்த பொறுப்பை சிறமேற்கொண்டு ஆண்டவருக்காக வாழ வேண்டியது, வழி நடக்க வேண்டியது நம்முடைய கடமை. முதலாவதாக தெரிந்து கொள்ளப்பட்டவன், இரண்டாவதாக தீர்க்கதரிசி. 22ஆம் வசனம் பாருங்கள். அப்போஸ்தலர் 15:22 அதே வசனம். அப்பொழுது தங்களில் சிலரை தெரிந்து கொண்டு பவுலோடும் பர்னபாவோடும் அந்தியோகியாவுக்கு அனுப்புகிறது அப்போஸ்தலர் எல்லாருக்கும் மூப்பருக்கும் சபையார் எல்லாருக்கும் நலமாக கண்டது. அவர்கள் யார் என்றால், சகோதரரில் விசேஷித்தவர்களாகிய பர்சபா என்ற மறுபேர் கொண்ட யூதாவும் சீலாவுமே. சரி, பின்ன தொடர்ந்து 32 யூதா சீலா என்பவர்களும் தீர்க்கதரிசிகளாக இருந்தபடியினாலே அநேக வார்த்தைகளினால் சகோதரருக்கு புத்தி சொல்லி அவர்களை திடப்படுத்தி என்று சொல்லி தொடர்ந்து நான் வாசிக்கிறோம். தீர்க்கதரிசிகளாக இருந்தார்கள் என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. தீர்க்கதரிசிகளுடைய கடமைகள் என்ன? என்னென்ன நடக்க போகிறது என்று ஜோசியம் சொல்லுவதா? என்ன இந்த குடுகுடுப்பைக்காரன் போல அது நடக்கும் இது நடக்கும் அப்படி சொல்வதா? த பிரைமரி கன்சர்ன், முக்கியமான காரியம் என்ன? 2 காரியம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று புத்தி சொல்லுவது, இரண்டாவதாக திடப்படுத்துவது. திடப்படுத்துதல்னா உறுதிப்படுத்துவது. எதிலே? விசுவாசத்திலே. புத்தி சொல்லி திடப்படுத்துவது தீர்க்கதரிசிகளுடைய வேலை என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 14:3. தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனோ மனுஷருக்கு பக்தி விருத்தியும் புத்தியும் ஆறுதல் உண்டாகத்தக்கதாக பேசுகிறான் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். மீண்டும் பக்தி விருத்தி, புத்தி, ஆறுதல், இதெல்லாம் தீர்க்க தரிசினால் வரக்கூடிய
தேவாசீர்வாதங்கள். நீங்கள் தீர்க்கதரிசியா? தீர்க்கதரிசினா யாரு? தீர்க்கதரிசி என்றால் தேவனுடைய சித்தத்தை சொல்லுகிறவர் என்று அர்த்தம். தீர்க்க தரிசனம் என்றால் தேவனுடைய சித்தம் என்பது பொருள். இந்த வேத புத்தகம் இருக்கிறதே, இது என்னது? தீர்க்க தரிசன புஸ்தகம் என்று சொல்லி வெளிப்படுத்தும் விசேஷம் கடைசி வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். வேதத்தை போதிக்கிறவர்கள் தீர்க்கதரிசிகளா? ஆமா, தேவ சித்தத்தை சொல்லக்கூடியவர்கள், திருமறையிலிருந்து போதிக்கக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட ஒவ்வொருவருமே தேவ சித்தத்தை சொல்லுகிறவர்கள் என்பதனாலே அவர்கள் தீர்க்கதரிசிகளாக அழைக்கப்படுகிறார்கள். அவர்கள் செய்ய வேண்டியது என்ன? புத்திமதி, பக்தி விருத்தி, ஆறுதல், இந்த காரியங்களை சொல்லி அவர்கள் மக்களுக்கு போதிக்க வேண்டும், ஆலோசனை சொல்ல வேண்டும் என்று சொல்லி வேதத்திலே நாம் தெளிவாக கற்றுக் கொடுக்கிறோம். வேதம் மாறாதது, மாறவே மாறாதது. மனுஷன் சொல்லக்கூடிய தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் சில மாதங்களிலே அல்லது சில வாரங்களிலே பொய்த்து போய்விடுகின்றன. இக்காலங்களிலே ஜோசியக்காரர்களாக இருக்கிறார்கள் முன்னணி ஊழியக்காரர்கள். புத்திமதிகளை சொல்லுங்கள், ஆறுதல்களை வழங்குங்கள், பக்தி விருத்தி உண்டாக்குங்கள், வேதத்திலிருந்து போதியுங்கள். ஏனென்றால் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன் விசுவாச பிரமாணத்திற்கு ஏற்ப சொல்ல கடவன் என்று சொல்லி ரோமர் 12 வாசிக்கிறோம். விசுவாச பிரமாணம்னா என்னது? வேதம். வேதத்தின் அடிப்படையிலே, வேதத்திற்கு ஒத்திருக்கக்கூடிய அளவிலே தீர்க்க தரிசனம் போதனை சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆக முதலாவதாக இந்த மனுஷன் சீலா, அவனை குறித்து பார்க்கும் பொழுது அவன் தெரிந்து கொள்ளப்பட்டவன். இரண்டாவதாக தீர்க்கதரிசி. மூன்றாவதாக அவனை குறித்து பார்க்கும் பொழுது திடப்படுத்தியவன். திடப்படுத்தியவன் என்று சொல்லி 32ஆம் வசனத்திலே பார்க்கிறோமே. அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, யூதா சீலா என்பவர்களும் தீர்க்கதரிசிகளானபடியினாலே அநேக வார்த்தைகளினால் சகோதரருக்கு புத்தி சொல்லி அவர்களை திடப்படுத்தி என்று வாசிக்கிறோம். அப்பா புத்தி சொன்னார்கள், பக்தி விருத்தி உண்டாக்கினார்கள், ஆறுதல் படுத்தினார்கள், இப்பொழுது திடப்படுத்தினார்கள். தீர்க்கதரிசிகள் சீலா, யூதா போன்றோர் திடப்படுத்தினார்கள், உறுதிப்படுத்தினார்கள் என்று சொல்லி அவர்களை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். திடப்படுத்தினார்கள். ஒரு தடவை ஆறுதலே இல்லாமல் சோர்ந்து போய் சுருங்கி கிடந்த சூழ்நிலையிலே பவுலை திடப்படுத்தியது இந்த சீலா. தெரியுமா உங்களுக்கு? அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது சீலா தீமோத்தேயு வந்த பொழுது பவுல் ஆவியிலே வைராக்கியம் கொண்டு பேசினான் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். ஆக ஆவியிலே வைராக்கியம், உள்ளத்திலே ஆனந்தம் பொங்கி வழிய சீலா பிரயோஜனமாக இருந்தான். அவன் இருதயத்தை திடப்படுத்தினான். சிறைச்சாலையிலே தூக்கப்படுகிறார்கள் பவுலையும் சீலாவையும். கூட இருந்த உடன் ஊழியக்காரன் சீலா, அவன் கூட இருந்ததனாலே பவுலுக்கு திடம், மன உறுதி. ரெண்டு பேருமே கட்டப்பட்ட சூழ்நிலையிலே கர்த்தரை நோக்கி பாடினார்கள், விண்ணப்பம் பண்ணினார்கள் என்று சொல்லி நம் வேதத்திலே வாசிக்கிறோம். திடப்படுத்துங்கள். உங்களை சுற்றி எத்தனை பேர் திடனற்று இருப்பார்களே, பலனற்று இருப்பார்களே, சோர்ந்து போய் இருப்பார்களே, பலவீனராக இருப்பார்களே, விசுவாசிக்க முடியாமல் இருப்பார்களே, தள்ளாடி கொண்டிருப்பார்களே, உள்ளம் உடைந்து காணப்படுவார்களே. திடப்படுத்துங்கள். அதற்காகவே நீங்கள் அழைக்கப்படுகிறீர்கள், அதற்காகவே நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆக இப்படியாக சீலா திடப்படுத்தக்கூடிய ஒரு மனுஷன். ஊழியக்காரர்களை, பின்ன ஊழிய கனிகளை சிறைச்சாலை அதிகாரி நடுங்குகிறான். பவுலோடு சேர்ந்து சீலா அவனை திடப்படுத்துவதாக, அவனை ஆத்தும ஆதாயம் பண்ணுவதாக அவனை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். சிறைச்சாலை அதிகாரிக்கு, அவனுடைய வீட்டாருக்கு ஞானஸ்நானம், அந்த ஊழியத்திலே சீலா பங்கு பெறுவதாக நம் வேதத்திலே வாசிக்கிறோம். சிறையிலே, அடிகளிலே, அவமானத்திலே சீலா பங்கு பெற்று சக ஊழியனை பவுலை ஸ்திரப்படுத்துவதாக, உறுதிப்படுத்துவதாக வேதத்திலே வாசிக்கிறோம். பாடலிலும் அவனுக்கு பங்கு, பாடுகளிலும் அவனுக்கு பங்கு. எப்படி திடப்படுத்துகிறான் என்று பாருங்கள். இந்த மனுஷனை பற்றி அதிகமாக நாம் சபைகளிலே கேட்கிறதில்லையே, இந்த மனுஷனை பற்றி அதிகமாக செய்திகளிலே நாம் கேட்கிறதில்லையே. எப்பேற்பட்ட மனுஷன் சீலா! பாலைவன சோலை எப்ப வரும், எப்ப தண்ணீர் கிடைக்கும், எங்க அந்த ஒயாசிஸ் பாலைவன சோலை கிடைக்கும் என்று ஆதரத்தோடு ஆர்வத்தோடு ஒட்டகங்களும் அதன் மேல் ஏறி இருக்கிறவர்களும் ஓடி வருவார்களே, அப்படிப்பட்ட சோலை சீலா. சில்வானி என்ற சீலா என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். அநேகர் பக்தி வைராக்கியத்தோடு வாழ்வதற்கு ஆவன செய்ய வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது.
மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. ஐயா, எங்களுக்கு சில ஐடியா சொல்லுங்களேன் ஐயா. நாங்களும் எங்களை சுற்றி இருக்கக்கூடிய சிலருக்கு சபையிலே, சமூகத்திலே, எங்களோடு பணிபுரிகிறவர்கள், அக்கம் பக்கத்திலே, ஏன் எங்களுடைய குடும்ப அங்கத்தினர்களுக்கு இவர்களை எல்லாம் திடப்படுத்த, கர்த்தருக்குள்ளாக அவர்களை கட்டி எழுப்ப நாங்கள் என்னென்னலாம் ஐயா செய்யலாம், என்னென்னலாம் செய்யலாம். முதலாவதாக உங்களுடைய ஐக்கியம் தேவை. அவர்களோடு நீங்கள் ஐக்கியம் கொள்ளுங்கள். நீங்கள் அவர்களோடு சேர்ந்து நிற்கும் பொழுது அவர்கள் திடப்படுவார்கள், அவர்கள் ஸ்திரப்படுவார்கள். அவருடைய காரியங்களிலே நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். நன்மைகளிலே, அவருடைய துன்பங்களிலே கலந்து கொள்ளுங்கள். அவருடைய ஜபங்களிலே, சில சமயங்களிலே அவருடைய வீட்டு ஜபங்களிலே கூட நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். அவர்கள் ஏதாவது முடிவு எடுப்பதற்காக, தீர்மானிப்பதற்காக திண்டாடி கொண்டிருக்கும் பொழுது தேவ வசனத்தோடு சேர்ந்து அவர்களுக்கு ஆறுதல் சொல்வது மட்டுமல்ல, ஆலோசனையும் சொல்லுங்கள். என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறேன்? மற்றவர்களை நீங்கள் திடப்படுத்துவது எப்படி, அதை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். முதலாவதாக ஐக்கியம் கொள்ளுங்கள். இரண்டாவதாக அவருடைய காரியங்களிலே பங்கெடுங்கள். மூன்றாவதாக ஜெப உதவி செய்யுங்கள். பிரேசப்போல் அவர்களுக்காக நீங்கள் ஜெபியுங்கள். பெரிய பெரிய ஊழியக்காரர்கள் எல்லாம் ஜெப உதவி கேட்டார்களே, சகோதரரே எங்களுக்காக விண்ணப்பம் பண்ணுங்கள் என்று சொல்லி பவுல் எழுதினானே. என்னோடு கூட 1 மணி நேரமாவது நீங்கள் விழித்திருக்க கூடாது என்று சொல்லி இயேசு கேட்டாரே. ஒருவருக்கொருவர் நீங்கள் ஜெபம் பண்ணுவது அவர்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய பெரிய திடப்படுத்துதல். அதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். ஒருவரை ஒருவர் திடப்படுத்தத்தக்கதாக உதவி செய்யுங்கள், ஜெப உதவி செய்யுங்கள். புத்திமதி சொல்லுங்கள். உங்களுடைய மூளையில் இருந்தல்ல, வேதத்திலிருந்து புத்திமதி சொல்லுங்கள். பக்தி விருத்தி உண்டாக்குங்கள். ஏற்ற வேளைக்கு ஏற்ப வேத வசனங்களை தெரிவு செய்து அவருடைய தேவைக்கேற்ப வேத வசனங்களை சொல்லி அவர்களை திடப்படுத்துங்கள். பக்தி விருத்தி உண்டாக்குங்கள். அன்பு பக்தி விருத்தி உண்டாக்கும் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோமே. நிபந்தனை இல்லாமல் அவர்களிடத்திலே அன்பு கூறுங்கள். தேவன் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தாரே. உலகம்னா மக்கள், மக்கள்னா சத்துருக்கள், மித்திருக்கள் எல்லாரும் சேர்ந்ததுதான். எல்லாரையும் நேசிக்கக்கூடிய நேசிப்பினாலே அடுத்தவர்களை திடப்படுத்தி வாழ வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. திடப்படுத்தக்கூடிய விசுவாசிகளாக, திடப்படுத்தக்கூடிய ஊழியக்காரர்களாக விளங்க வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஒருபோதும் அடுத்தவருடைய விசுவாசத்திற்கு இடையூறாக இராதேயுங்கள். அடுத்தவருடைய விசுவாசத்திற்கு இடையூறாக இருப்போம் என்றால் எந்திரக்கல், காலத்தில் எந்திரக்கல்லை கட்டி சமுத்திரத்தில் ஆழ்த்திப்படுவது நலமாயிருக்கும் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோமே. மற்றவர்களுக்கு இடையூறாக இருக்காதிருங்கள். எனக்கு அநேக முன்னணி ஊழியக்காரர்கள் இடையூறுகளாக இருக்கிறார்கள். தப்பா வேதத்தை போதித்து அவருடைய விசுவாசத்தை குழப்பி அவருடைய ரட்சிப்பின் சந்தோஷத்தை கெடுத்து இடையூறாக இருக்கிறார்கள். எந்திரக்கல், ஜாக்கிரதை. எனவே அடுத்தவர்களை கட்டி எழுப்ப வேண்டுமே ஒழிய அவர்களை நொறுக்கி தள்ளக்கூடாது. திடப்படுத்தும் மக்களாக, திடப்படுத்தும் விசுவாசிகளாக, திடப்படுத்தும் ஊழியக்காரர்களாக வாழ வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. எத்தனை காரியங்களை பார்த்தோம் இந்த மனுஷனை பற்றி. முதலாவதாக தெரிந்து கொள்ளப்பட்டவன், இரண்டாவதாக தீர்க்கதரிசி, மூன்றாவதாக திடப்படுத்தியவன், நான்காவதாக தரித்திருந்தவன். தரித்திருந்தவன். எல்லாரும் போனாலும் இவன் போக மாட்டான். தரித்திருந்தவன். அதற்கு காரணம் இருக்குமே. பாருங்க, அந்த 32 வசனம் முதல், அப்போஸ்தலர் 15:32 முதல், யூதா சீலா என்பவர்களும் தீர்க்கதரிசிகளாய் இருந்தபடியினாலே அநேக வார்த்தைகளினால் சகோதரருக்கு புத்தி சொல்லி அவர்களை திடப்படுத்தி சில காலம் அங்கே இருந்து, சில காலம் இருந்தாங்க. யாரு? யூதாவும் சீலாவும். பின்பு சகோதரரால் சமாதானத்தோடு அப்போஸ்தலரிடத்திற்கு அனுப்பிவிடப்பட்டார்கள். சரி, அனுப்பிவிடப்பட்டார்கள். யாரெல்லாம்? யூதாவையும் சீலாவையும். ஆனால் அடுத்த வசனம் என்ன சொல்லுது? 34, ஆகிலும் சீலாவுக்கு அங்கே தரித்திருக்கிறது நலமாய் கண்டது என்று வாசிக்கிறோம். 2 பேரும் காலடி எடுத்து வைத்தார்கள். ஒரு ஸ்டெப், 2 ஸ்டெப் எடுத்து வைத்தார்கள். கொஞ்ச தூரம் நடந்தார்கள். பிறகு யோசித்து பார்த்தான் சீலா, நான் திரும்பி போவது நல்லது, அங்கே இருப்பது நல்லது. ஏதோ ஒரு காரியம் கர்த்தர் எனக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறார், நான் அங்கேயே இருப்பேன். ஒருவேளை சில ஊழியக்காரர்களுக்கு என்னுடைய சேவை தேவையாக காணப்படலாம், இருப்பேன். ரூத்தும் ஓர்பாலும் காலடி இடித்து வைத்தார்களே நகோமியோடு. கொஞ்ச நேரம் நடந்தார்கள். பிறகு ஓர்பாள் மாமியை முத்தமிட்டு திரும்பி சென்றாள் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோமே.
ரூத்தை போன்றவன் இந்த சீலா இருந்து கொண்டான், தரித்திருந்தான் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். எதற்காக தரித்திருந்தான், எப்படி தரித்திருந்தான் என்று சொல்லி வேதத்திலே நான் பார்க்கும் பொழுது, ஏதோ ஒரு தப்பான ஒரு காரியம் நடக்க போகிறது, அப்போ நான் இருப்பது நல்லது, என்னுடைய தேவை இங்கு இருக்கக்கூடிய சில ஊழியக்காரர்களுக்கு தேவையாக இருக்கலாம், இருப்பேன், என்னதான் நடக்கிறது என்பதை பார்ப்பேன் என்று சொல்லி தரித்திருப்பது அவனுக்கு நலமாக கண்டது. 35 முதல் பார்க்கும் பொழுது பிற்றைய நாட்களிலே நாம் பார்க்க போகிறோம். பவுலுக்கும் பர்னபாவுக்கும் பனிப்போர், சண்டை, வாக்குவாதம், பிரிதல். சீலா இருந்து கொண்டானே, அவன் இருந்து கொண்டதுனாலே தொடர்ந்து பவுலோடு இருந்து அவனை உறுதிப்படுத்தி திடப்படுத்தி ஆறுதலின் மகனாக அவனும் வாழக்கூடிய அளவிலே ஆண்டவர் சீலாவை உபயோகித்தார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. தரித்திருப்பது நல்லது, போங்க என்று சொன்ன உடனே போனவன் திரும்ப வந்தான், தரித்திருந்தான் என்று சொல்லி வேதத்தில் நான் வாசிக்கிறோம். எப்பேற்பட்ட ஊழியக்காரன் பாருங்கள். நமக்கு விடுதலை, போங்கன்னு சொல்லிட்டாங்க, இனி வீட்டுக்கு போவோம், குடும்பத்தை பார்ப்போம், பிள்ளைகளை எல்லாம் பார்ப்போம், சொந்த வேலைகளை கவனிப்போம். ஆஹா, தரித்திருந்தான். ஏனென்றால் கர்த்தர் ஏதோ தனக்காக வைத்திருக்கிறார். என்ன வைத்திருந்தார்? பவுலுக்கு சக ஊழியனாக, உடன் ஊழியனாக இருந்து நிறைய ஊழியங்களை பவுலோடு சேர்ந்து செய்யத்தக்கதாக தரித்திருந்தான் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே கூட நாம் என்ன நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறதோ அதை செய்து முடித்த பிறகு இடத்தை உடனடியாக காலி பண்ணாமல், என்னதான் இருக்கிறது, என்னதான் இன்னும் நடக்கப் போகிறது, இன்னும் நான் ஏதாவது செய்ய வேண்டுமா என்று எண்ணி என்று சொல்லி தரித்திருப்பது நல்லது. தேவன் தமக்கு சித்தமானவற்றை ஆண்டவர் தொடர்ந்து நமக்கு தெரியப்படுத்துவார். சகோதரர்களை எல்லாம் போய்ப்பார், அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று பார்த்து எனக்கு செய்தி சொல்லு என்று சொல்லி யோசேப்பை அனுப்பி வைத்தான் தகப்பன் யாக்கோபு. அவர்கள் சீகை மேல் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தார்கள் என்ற செய்தி கூறப்பட்ட பொழுது சீகை வரை ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்த சகோதரை பார்க்க யோசேப்பு வந்தான். சின்ன பையன், 17 வயசு. வந்து பார்த்தால் சகோதரர்கள் இல்லை. அங்குமிங்கு ஓடி பார்த்தான், அவர்கள் அங்கே இல்லவே இல்லை, ஒரு ஆடு கூட அங்கே இல்லை. அப்போ அங்கே இங்கே சுற்றி திரிந்த யோசேப்பு என்ற வாலிபனை பார்த்து ஒருவன் கேட்டான், என்ன ஓடுகிறாய், என்ன தேடுகிறாய் என்று கேட்டதற்கு, என் சகோதரர்கள் அவர்கள் வந்து ஆடுகளை மேய்க்க வந்தார்கள், அவர்களை தேடி நான் வந்தேன், இந்த பிராந்தியத்திலே தான் அவர்கள் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தார்கள் என்று கேள்விப்பட்டேன் என்று சொன்னதற்கு, அதற்கு அந்த வழிப்போக்கன் சொன்னான், அவர்கள் தோத்தானுக்கு போவதாக பேசிக் கொண்டிருப்பதாக நான் கேட்டேன், எங்கே போனார்களோ தெரியாது என்று சொல்லிவிட்டான். தோத்தானுக்கு போனார்கள் என்று சொல்லவில்லை, போவதாக பேசிக் கொண்டார்கள் என்றுதான் கேள்விப்பட்டான் யோசேப்பு. இருப்பினும் அவர்களை தேடி சென்று அவர்களை கண்டுபிடித்தான் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். அன்பு இருக்கும் என்றால், இரக்கம் இருக்கும் என்றால், கருணை இருக்கும் என்றால், கரிசனை இருக்கும் என்றால், தேடி கண்டுபிடிக்கும் வரை, அந்த தேட்டம் முடியும் வரை தேடி கண்டுபிடிக்க தரித்திருக்கக்கூடிய ஒரு மனுஷன் யோசேப்பு என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். ஆபிரகாம் விசுவாசிகளின் தகப்பன், ஆண்டவர் திரித்துவ தெய்வம், அவனுக்கு தரிசனமானார் என்று சொல்லி ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்திலே நான் பார்க்கிறோம். 3 புருஷராக தரிசனம் கொடுத்ததாக வேதத்திலே நான் வாசிக்கிறோம். அவர்கள் சற்று நேரம் கழித்து சோதோம் கொமோராவை அழிப்பதாக திட்டம் போட்டு அதை ஆபிரகாமுக்கு தெரிவிப்பதாக பார்க்கிறோம். நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு தெரிவிக்காமல் இருப்பேனா என்று ஆண்டவர் சொல்கிறார். காரணம், ஆபிரகாம் தேவனுடைய நண்பன். தெரிவித்த பிறகு 2 பேர் இடத்தை காலி பண்ணி விட்டார்கள், சோதோம் கொமோராவுக்கு சென்று விட்டார்கள். போயிட்டாங்களா, அப்ப நானும் போயிட்டு வரேன் என்று சொல்லி ஆபிரகாம் சொல்லாமல் அங்கே என்ன வாசிக்கிறோம்? ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்தை பார்க்கும் பொழுது 21ஆம் வசனம், நான் ஆண்டவர், நான் இறங்கி போய் என்னிடத்தில் வந்து எட்டின அதன் கூக்குரலின்படியே அவர்கள் செய்திருக்கிறார்களோ இல்லையோ என்று பார்த்து அறிவேன் என்றார். அப்பொழுது அந்த புருஷர் அவ்விட விட்டு சோதோமை நோக்கி போனார்கள். பின்னர் ஆபிரகாமோ பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான். அவங்க போயிட்டாங்களே, நானும் போயிருவேன். 2 பேர் தானே போறாங்க, இன்னொருத்தர் இருக்காரு. ஆபிரகாம் நின்று கொண்டிருந்தான். தன்னுடைய சேவை, ஏதாவது தேவையோ, அவர்களுக்கு ஏதாவது நான் உதவி செய்ய வேண்டுமோ, அவர்கள் எனக்கு சொல்ல வேண்டிய காரியங்கள் இன்னும் ஏதாவது உண்டோ, தரித்திருக்கும் ஆபிரகாம் விசுவாசிகளின் தகப்பன் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். அவசரப்படாமல் ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து அமைதியாக இருந்து கற்றுக்கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள், ஜாதிகளுக்குள் உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் திருமணம் பற்றினாரே 46ஆம் சங்கீதத்திலே.
அமைதியாக இருந்து ஆண்டவருடைய சித்தத்தை கற்றறிந்து அவருடைய சித்தத்தின் நடுவில் ஜீவிக்க வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். பொறுமையோடு இன்னும் ஆண்டவருக்காக ஏதாவது செய்ய வேண்டுமா என்று சொல்லி தரித்திருந்து ஆண்டவருடைய வேலை வரும் வரை, அவருடைய நடத்துதல் வரும் வரை ஆண்டவருடைய சமூகத்திலே தரித்திருப்பது, காத்திருப்பது நல்லது. சீலா தரித்திருந்தான் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். ஏன்? பல காரியங்களை இன்னும் செய்ய போகிறான் என்பதை வருங்காலத்திலே நாம் நிச்சயமாக நாம் பார்ப்போம். பவுலுக்கும் பேதுருவுக்கும் அவன் ஒரு ஆலோசனையாளனாக, செக்ரட்டரியாக இருந்து பணியாற்றினான் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். சில நிருபங்களுக்கு கோ ஆதராக அவனும் சேர்ந்து எழுதுகிறவனாக சில நிருபங்களை எழுத பவுலுக்கு உதவியாக சீலா இருந்தான் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. குறிப்பாக தெசலோனிக்கேயருக்கு 2 கடிதங்கள் எழுதினானே பவுல், கோ ஆதர், இணைந்து எழுதிய ஆசிரியர் யார்? சீலா என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். இந்த மனுஷனிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியங்கள் யாவை? முதலாவதாக, அவன் தெரிந்து கொள்ளப்பட்டவன், நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அவன் தீர்க்கதரிசி, நாமும் தீர்க்கதரிசிகள். வேதத்தை கற்றுக்கொள்ளுகிறவர்கள், கற்றுக் கொடுக்க விரும்புகிறவர்கள். அவன் திடப்படுத்தியவன், மற்றவர்களுக்கு நாமும் ஆறுதல் படுத்த, புத்தி சொல்ல, பக்தி விருத்தி உண்டாக்க, திடப்படுத்த நாமும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அவன் தரித்திருந்தவன், நாமும் அவசரப்படாமல் விசுவாசிக்கிறவன். பதறானாயிற்றே, அதுபோல எதிலுமே பதற்றமின்றி கர்த்தருடைய சமூகத்திலே ஒவ்வொரு வேளையும் காத்திருந்து அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவிலே வளர்ந்து அவருடைய சித்தத்தின் நடுவிலே ஜீவிக்கத்தக்கதாக நம்மை நாமே ஆண்டவருடைய ஆளுகைக்கு ஒப்பு கொடுப்போம். கண்களை மூடுவோம், கர்த்தரை பார்ப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய வசனங்களை ஆராயவும், எங்கள் வாழ்க்கையை ஆராயவும் உம்முடைய சந்நிதியிலே எங்களை வழிநடத்தினீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. சீலாவை போல சீலத்தோடு இந்த உலகத்திலே நாங்கள் வாழத்தக்கதாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. நீர் எங்களை ஆசீர்வதியும். கற்ற பாடங்களை நாங்கள் கருத்திலே கொண்டு கடைபிடித்து கனி தந்து கர்த்தருக்கு மகிமையை கொண்டு வர, மகிழ்ச்சியை கொண்டு வர கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.